Hi friends, இன்னைக்கு நம்ம ஈஸியா அண்ட் ஹெல்த்தியான மசாலா ரொட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்தறனால குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை நம்ம செஞ்சு அனுப்பலாம். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சாஃப்டா நல்லா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம். ராகி மாவில் கூட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். சீரகம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி, சௌச்சௌ, கேரட் இதை துருவிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்திடலாம். இதுக்கு வெள்ளரிக்காயை துருவி சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும். கேரட் அதையெல்லாம் கட் பண்ணி சேர்த்தா ஒழுங்காக தட்ட வராது, அதனால தான் நம்ம துருவி சேர்த்துருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்த்தாம ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஏன்னா முள்ளங்கி, சௌச்சௌவில் நீர்ப்பதம் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி மாவு சாஃப்ட் ஆகிடுச்சின்னா கஷ்டம். அதனால் ஃபஸ்ட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த ரொட்டிக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனுங்க. வெறும் நெய் தொட்டு கூட சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாவுலேயே பச்சை மிளகாய், உப்பு, சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கிறனால அப்படியே சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். இந்த ரொட்டி 2 சாப்பிட்டாலே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்குங்க, பசியே எடுக்காது சீக்கிரமாக. ஸோ லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை நீங்கள் பேக் பண்ணி அனுப்பலாம். க்ளீனாக பிசைஞ்சாச்சு. இப்போது எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டில் வெள்ளை துணியை நனைச்சிட்டு போட்டுக்கலாம். ஈர துணியில் ரொட்டி தட்டி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு க்ளீனாக தோசைக்கல்லில் போட வரும். ஸோ இந்த மாதிரி நினச்சிட்டு தட்டில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு தட்டிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அவ்வளோ மெலிசாக தட்டுங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க. எப்போ மாவு கையில் ஒட்டுற மாதிரி தோணுதோ அப்போது கொஞ்சமாக கையை நினச்சிட்டு தட்டினீங்கன்னா க்ளீனாக ஒட்டாமல் தட்ட முடியும். எங்கள் வீட்டில் இந்த ரொட்டியை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ஹெல்த்தி அப்படிங்கிறனால நாங்களும் அடிக்கடி செய்வோம். பாருங்கள், நான் இவ்வளோ மெலிசாக தட்டியிருக்கேன். இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. துணியில் நம்ம தட்டி வச்சோம் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி திருப்பி சேர்த்துட்டு மேலே மெதுவாக துணியை எடுத்துருங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சு சுடுங்க. எண்ணெய் இப்போ சேர்த்தாதீங்க, திருப்பினதுக்கப்புறம் சேர்த்திக்கலாம். லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், கோல்டன் கலரில் சூப்பராக வெந்திருக்கு. இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துனீங்கனாலும் நல்லாயிருக்கும். நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துருக்கிறனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் டெய்லி பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு ஈஸியான ரெசிபீஸோடு சந்திக்கலாம்.